அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவில் நோட்ரி எப்படி நம்ம ஆவது, நோட்ரி ஆவதற்கு என்னெல்லாம் தகுதி அப்படின்னு பார்க்க போகிறோம். நோட்ரி என்றால் என்ன, நோட்ரிக்கு நோட்ரிங்கிறது ஒரு எப்படி, அதுக்கு எக்ஸாம் எதுவும் எழுதணுமா, குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் நோட்ரிங்கிறதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது. நம்ம தனிநபர், அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கணும். அவர் 10 வருட காலம் பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கணும். சாதாரண வழக்கறிஞர்கள் இதில் பட்டியலினம் அது மாதிரி இதில் ரிசர்வ்டு கம்யூனிட்டி இவங்களுக்கெல்லாம் 7 இயர்ஸ் இருக்கணும். லேடிஸாக இருந்தாலும் 7 இயர்ஸு. அதை மாதிரி ஏதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்கிறவங்களுக்கும் 7 வருட காலம் வழக்கறிஞராக இருந்தால் அவர்கள் நோட்ரிக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த சட்டம் 1952 சட்டம், மத்திய அரசு சட்டமும், அதே மாதிரி நோட்ரி ரூல்ஸ் 56 படியும் இதெல்லாம் இருக்குது. இதில் ரூல்ஸில் நம்ம எப்படிலாம் அதை நடந்துக்கிடணுங்கிறது இருக்குது. சட்டத்தில் ஆக்டில் என்னென்ன தேவைங்கிறது பொறுத்து இருக்குது. இந்த நோட்ரி ஆக்டில் ஒன்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்ம மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மூலமாக, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மூலமாக நம்ம அப்ளிகேஷனை கொடுக்கணும். இப்போ ஆன்லைன்லையும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் மூலமாகவும் கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மூலமாக இந்தியன் யார் அப்பாயின்ட் பண்ணலாம்னா 2 பேர் அப்பாயின்ட் பண்ணலாம். ஒன்று இந்தியன் கவர்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குது. ரெண்டுக்குமே ஒரே ரூல்ஸ் தான். இந்த நோட்ரிக்கு ஏதாவது சேலரி இருக்கா, எப்படி இவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்கன்னா சேலரி எதுவுமே நோட்ரிஸுக்கு கிடையாது. இது நியமன பதவி. இதுக்கு எக்ஸாம் இருக்கானா எக்ஸாமும் கிடையாது. இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், அதாவது அவங்க சொன்ன ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் எல்லாம் நம்ம அந்த 7 வருட காலம், 10 வருட காலம் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணது, அட்வொகேட்டாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூ கால் ஃபாரில் இன்டர்வியூவில் இந்த நோட்டரி சம்மந்தமான கேள்விகள் இருக்கும், நோட்டரி வழக்கறிஞர் சம்மந்தமான கேள்விகள் இருக்கும். இதில் நம்ம பாஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த நியமன பதவிங்கிறது நமக்கு அந்த நியமன பதவி கிடைச்சிடும். நியமன பதவி கிடைப்பதற்கு முன்பு இன்டர்வியூ, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு நம்ம மனு கொடுக்கறது சம்மந்தமாக பார்த்தோம். இந்த நியமன பதவி கிடைப்பதற்கு என்னெல்லாம் வேணுங்கிறதையும் பார்த்தோம். நியமன பதவி கிடைச்சதுக்கப்புறம் இந்த நோட்ரிக்கு சேலரி இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். சேலரி கிடையாது. அப்புறம் நமக்கு அதுக்கான வருமானம்னா, நம்ம யாருக்காவது இந்த நோட்ரிக்கான பயன், அதாவது எந்த ஒரு விண்ணப்பிக்கிறது, ஒரு கம்பெனிக்கு விண்ணப்பிச்சாலும் சரி, ஒரு அஃபிடவிட் இது பண்ணாலும் சரி, உயில் ரெடி பண்ணாலும் சரி, இல்லை ப்ராமிசரி நோட் ரெடி பண்ணாலும் சரி, இது எல்லாத்துக்குமே நோட்ரியோட கையெழுத்து கட்டாயம்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவங்க நம்மகிட்ட கையெழுத்து கேட்கும்போது அதுக்கு ப்ரிஸ்கிரைப்டாக ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நோட்டரி பண்ணி கொடுக்கறதா இருந்தால் 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு 3-4 வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பத்திரத்தை செராக்ஸ் டூப்ளிகேட் வேணும், அதுக்கு நம்மகிட்ட கையெழுத்து கேட்குறாங்க. நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். அந்த கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது ஒரு 10 பக்கம் உள்ள பத்திரமா இருந்தால் ஒரு பக்கத்துக்கு 10 ரூபா வச்சு நம்ம 10 பக்கத்துக்கு நம்ம 100 ரூபா வாங்கலாம்னு அந்த ஆக்ட் சொல்லுது. நோட்ரி இல்லாதவங்க இப்போ யார் இவங்களை நோட்ரின்னு கண்டுபிடிக்கிறது, பொதுமக்களுக்கு யார் இவங்களை நோட்ரின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, நோட்ரி சட்டத்தின்படி எல்லா வருடங்களையும் ஜனவரி மாதத்தில் இந்த நோட்ரி சம்பந்தமான தகவல்கள், அதாவது யாரெல்லாம் நோட்ரி என்ன இருக்கும், அவருடைய பெயர், முகவரி, அதுக்கப்புறம் அவருடைய அட்ரஸ்ஸு, அவர் எந்த பாரில் உள்ள மெம்பர், நோட்ரிக்குன்னு ஒரு எண் கொடுத்துருப்பாங்க, அந்த எண், அவருடைய விலாசம், இதெல்லாம் குறிப்பிட்டு ஒவ்வொரு வருடம் ஜனவரி மாதமும் 2 அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதில் வெளியிடுவாங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இவர் நோட்ரி தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடலாம். நோட்ரி இல்லாதவர் நான் நோட்ரின்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாலோ, அது சம்மந்தமாக ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலோ அது தண்டனைக்குரிய செயல். அதுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால் 1 வருட காலம் தண்டனையும், ஃபைன், அதாவது அபராதமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நோட்ரிக்கான சீல் எப்படி இருக்கணும், எவ்வளவு சைஸில் இருக்கணும்னா 5 சென்டிமீட்டர் சதுரத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 சென்டிமீட்டர் இதில் இருக்கிறது தான் நோட்ரிக்கான சீல் எப்படி இருக்கணும்னு அவங்க ரூல்ஸில் அதை சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் அந்த நோட்ரி இருக்கணும். நோட்ரிக்கு அலுவலகம் தேவையா, நோட்ரி வக்கீலுக்கு அலுவலகம் தேவையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எந்த முகவரி அவர் சொல்லியிருக்காரோ அந்த முகவரியில் கண்டிப்பாக அவர் அலுவலகம் வைத்திருக்கணும், அவருக்கு ஒரு ஆஃபீஸ்னு கண்டிப்பாக இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. இதுக்கப்புறம் இந்த நோட்ரி எங்கெங்கெல்லாம் அவர் நோட்ரி கையெழுத்து போடலாம் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்போது, மொத்த இந்தியாவுக்கு நான் நோட்ரியாக வேணும்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாம், அதை மாதிரி ஒரு தாலுக்காக்கும் அப்ளை பண்ணலாம், ஒரு ஊருக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ இதை பரிசீலனை பண்ண அரசாங்கம், அந்த டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்க, இவர் அந்த மொத்த இந்தியாவுக்கான அவசியம் இருக்குதா, இவ்வளவு நோட்டரிஸ் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. இப்போ உள்ள காலங்களில் அந்தந்த தாலுக்காக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்குதோ அந்த மக்கள் தொகையை கணக்கு பண்ணி அரசாங்கம் நோட்டரி வெளியிடுறாங்க. இப்போ நம்ம சப்போஸ் நான் ஒரு தாலுக்காவை சேர்ந்தவன், அந்த தாலுக்காவில் மட்டும் எனக்கு நோட்டரி கொடுத்துருக்காங்க, அந்த தாலுக்காவிலேருந்து நான் அடுத்த தாலுக்காவுக்கு எனக்கு நிறைய கிளைண்ட் இருக்காங்க, அந்த தாலுக்காவுக்கு எனக்கு வேணும்னு கேட்டால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக நோட்டரி வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு தனியாக நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க.
ஒரு மாவட்டம் முழுவதும் வேணும், இல்லை ஒரு மாவட்டத்துக்கு அடுத்த மாவட்டம் வேணும்னாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இந்த கேட்டு வாங்குற இந்த மாவட்டத்தில் இருக்கிற வழக்கறிஞர் வந்து அந்தந்த மாவட்டத்தில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு வருட காலம் இந்த ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 5 வருட காலம் தான் அவங்க வந்து நமக்கு முதல்ல நியமனம் கொடுக்குறாங்க. இந்த 5 வருட காலத்தில் கண்டிப்பாக 5 வருட காலம் முடிவதற்கு முன்பு நம்ம வந்து ரினியூ பண்ணிக்கணும். நம்ம நோட்டில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், அதுக்கான புக்கில் எப்படி நம்ம அதுக்கு நோட்டு புக் பண்ணுறோம், யாருக்கெல்லாம் நம்ம கையெழுத்து வாங்குறோம், நம்மகிட்ட கையெழுத்து வாங்கினவங்ககிட்ட நம்ம ஒரு நோட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நோட்லேயும் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும். யாருக்கெல்லாம் நம்ம நோட்டரி போட்டு கொடுத்துருக்கோங்கிறதுக்கு லிஸ்ட்டு வச்சிருக்கணும். இந்த லிஸ்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணி நம்ம ரினியூ பண்ணதாக இருந்தால் மறுபடியும் நமக்கு ஒரு 5 ஆண்டு காலம் நமக்கு அந்த நோட்டரி வந்து ரினியூவல் ஆகும். இந்த ரினியூவல் பண்ணாமல் விட்டால் நம்ம நோட்டரி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த ரினியூவலுக்கு என்ன சார்ஜ், ஒரு சார்ஜ் இருக்கும் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் என்ன சார்ஜ் சொல்கிறாங்களோ அந்த சார்ஜை நம்ம பே பண்ணி ஆகணும். அதுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்னு இது இருக்குது. அந்த என்ன சார்ஜ் சொல்கிறாங்களோ அந்த ரூபாயை நம்ம பே பண்ணால் தான் ரினியூவல் ஆகும். ரினியூவல் ஆகாத யாரையும் நோட்டரிக்கு வந்து இது பண்ண முடியாது. நோட்டரிக்கும் கமிஷனர் ஆஃப் ஓத் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு சிலருக்கு சந்தேகம் இருக்குது. கமிஷனர் ஆஃப் ஓத்ங்கிறது நோட்டரி அப்பாயின்ட் பை கவர்மெண்ட், கமிஷனர் ஆஃப் ஓத் அப்பாயின்ட் பை நம்மளுடைய கோர்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்டு நம்ம மனு கொடுப்போம். அது ஹைகோர்ட்டுக்கு போகும். ஹைகோர்ட்டில் நம்மளுடைய இதெல்லாம் பரிசீலனை பண்ணுவாங்க. நமக்கு வந்து அது வந்து 3 வருட காலத்துக்கு கொடுப்பாங்க. நோட்டரி வந்து 5 வருட காலத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த 3 வருட காலத்தில் நோட்டரி வந்து கம்பேர், அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கம்பேர் பண்ணி கொடுக்கலாம், ஒரு விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம். அதாவது மலையாளத்தில் இருக்குது தமிழில் வேணும், இல்லை தமிழில் இருக்குது ஹிந்தியில் வேணும், இல்லை வெளிநாட்டில் இருக்கிற விஷயத்தை வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு நோட்டரிக்கு பவர் இருக்குது. வெளிநாட்டில் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டு இது உண்மைதான் சொல்லி சொல்கிறதுக்கு நோட்டரிக்கு பவர் இருக்குது. கமிஷனர் ஆஃப் ஓத்துக்கு இது உண்மைதான்னு சொல்கிறதுக்கு பவர் இல்லை. அவர் முன்னாடி கொடுக்குற அஃபிடவிட், என்னெல்லாம் அஃபிடவிட் கொடுக்குறாங்களோ, ஒரு உயில் ஆவணம் ஏற்படுத்தினவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா இந்த கையெழுத்து போட்ட நபர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சர்டிஃபை பண்ணலாம். இதுதான் கமிஷன் ஆஃப் ஓத். 3 வருட காலம் தான் இது. இந்த கையெழுத்து போடுற நபர் கண்டிப்பாக நம்ம முன் வரணுமா அப்படின்னு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக வரணும். ஒரு நபர் இல்லாமல் அவர் வெளியூரில் இருக்கிறாரு, அவருக்கு அப்பா தானா, அவர் கையெழுத்து தான் இது, நீங்கள் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு நம்மகிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார்னா போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக அந்த நோட்டரியானவர் போட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி போட்டு கொடுத்தா அது தவறு. அதை போட்டு கொடுக்க சொல்லி கேட்குறவரும் தவறு பண்ணுறாருன்னு அர்த்தம். ரெண்டுமே சட்டப்படி தவறு. அப்படி கையெழுத்து போட்டு கொடுக்க கூடாது. சீல் என்னங்கிறத பார்த்தோம், எவ்வளவு காலம் நோட்டரிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் நம்ம இன்டர்வியூக்கு தேவையான விஷயங்கள். நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது எத்தனை வருடங்காலம் ஒரு நோட்டரி இருக்கணும், பெனால்ட்டி என்ன, எவ்வளோ சீலோடைய சைஸ் என்ன, எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இது எல்லாமே இந்த இன்டர்வியூவில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூ இல்லாத பொதுமக்களும் ஒரு நோட்டரியை அணுகும்போது இவர் நோட்டரி தானா அப்படின்னு பார்த்துக்கணும். யாரானாலும் கையெழுத்து போட்டு தான் நம்ம வாங்கணும். அதுக்கு முன்பு அந்த லிஸ்ட்டில் நோட்டரி அரசாங்கம் வெளியிடுற லிஸ்ட்டில் இவர் பெயர் இருக்கிறதா, இவர் வந்து உண்மையான நோட்டரி தானான்னு பார்க்கணும். இல்லை முடியலை, நமக்கு அதை பற்றி தெரியலைன்னா ஒரு சிறந்த நமக்கு தெரிஞ்ச வக்கீல் மூலமாக அவர் அந்த கையெழுத்தை வாங்கணும். அந்த வக்கீலை கூட்டிகிட்டு போய் வாங்கினா இன்னும் அது வந்து தாலை சிறந்தது. இதுதான் இந்த நோட்டரி சம்பந்தமான விஷயங்கள். இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு நம்ம நன்றி, வணக்கம்.